குவைத்தில் 25 இயர்ஸா என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே தான் இருக்கிறோம். இது வரைக்கும் நான் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வந்ததே கிடையாது. இந்த ட்ரிப் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். ஏன்னா அண்ணாமலைஜி, மோடிஜி, தமிழிசைஜி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்திருக்கோம். எனக்கு அரசியல் வந்து பிடிக்காது, ஆனால் இப்போ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டெய்லி எங்கள் வீட்டுக்காரரு மோடிஜி ஸ்பீச்சு, அண்ணாமலைஜி கேட்காம தூங்க மாட்டார். ஆஃபீஸில் வந்த உடனே அது ஒரு எனர்ஜியாக இருக்குது. இப்போ இவங்களை பார்த்து எனக்கு எனர்ஜியாக இருக்குது. லைஃப்பில் ஒரு ட்ரிப் அண்ணாமலைஜி, மோடிஜி மீட் பண்ணணும் தான் ஆசை. கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம். திருப்பதிக்கு போய் சாமி கும்பிட்டோம். எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம். ஒரு 10 நாள் லீவில் எல்லா கோயிலும் போய் மோடிஜி ஹெல்த் நல்லா இருக்கணும், அண்ணாமலைஜி ஹெல்த் நல்லா இருக்கணும்ட்டு வந்திருக்கோம். பிரதமர் மோடிக்காக உயிரியே கொடுப்போம், அவருக்காக வாக்களிக்கிறதுக்காக தான் குவைத்துல இருந்து குடும்பத்தோட வந்திருக்கோம் அப்படின்னு திருவொற்றியூர்ல கோயில்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை பார்த்ததும் இப்படி மகிழ்ச்சியில பெண்ணொருத்தங்க பேசியிருந்திருக்காங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்துல ஒரே கட்டமா நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது. இதுல தென் சென்னை தொகுதியில வேட்பாளரா போட்டிட்டு இருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு அவங்க சாமி தரிசனம் செய்யறதுக்காக போயிருந்திருக்காங்க. அப்போ அங்க சாமி தரிசனம் செய்யறதுக்காக வந்த ஒரு பெண் இவங்களை பார்த்த உடனே, மேடம் நாங்க மோடிக்காக உயிரியே கொடுப்போம், அவருக்காக வாக்களிக்கிறதுக்கு தான் குவைத்துல இருந்து தமிழ்நாடு வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோட சொல்லியிருந்திருக்காங்க. அவங்களோட பெயர் பரமேஸ்வரி ராமகிருஷ்ணன் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. 25 வருஷங்களா இவங்க குவைத்துல வசிச்சுட்டு வரதாகவும், எலெக்ஷனுக்காக இவங்க சொந்த ஊருக்கு வந்ததாகவும் தமிழிசை அவர்கள் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. தூத்துக்குடியில ஒட்டு போட்டுட்டு சென்னையில இருக்கிறதாகவும், இப்போ திருப்பதி போறதாகவும் அவங்க தெரிவிச்சிருந்திருக்காங்க. மோடி அவர்களுக்காகவும் அண்ணாமலை அவர்களுக்காகவுமே வாக்களிக்கிறதுக்காக தமிழகம் வந்ததா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கிட்ட இவங்க ரொம்பவே சந்தோஷத்தோட தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தங்களுக்கு திருமண நாள் அப்படின்னு சொல்லி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவே நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி தமிழிசை அவர்களும் வாழ்த்தி இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு அழகான தருணம் அங்க நடந்திருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.